திருக்குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கில் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இந்த ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள்ளாக 4 கால்களையும் அந்த ஒரு தலையையும் உள்வாங்கிக் கொள்ளுமானால் அது யானை மிதித்தாலும் மடிவதில்லை. அதுபோல யார் ஒருவர் 5 புலன்களையும் இயல்பாக அடக்கிக் கொள்கிறார்களோ அதனால 7 பிறவிகளுக்கு அதனுடைய ஆற்றல் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கில் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. அப்போ அந்த இந்திரியங்கள் தானாக அடங்குவதற்கு ஒரு தவம், ஜீவகாந்த சக்தி அந்தந்த இந்திரியங்களில் வைத்து மனதை செலுத்துகிற போது அங்க ஜீவகாந்தம் குவிந்து குவிந்து வருகிற போது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தானா நம்ம விட்டு போய்விடும். இப்போ உதாரணமாக நாக்கு, நீண்ட காலம் எந்த மாதிரி உணவை உட்கொண்டு வந்திருக்கிறோமோ அதே சுவையை நாக்கு கேட்கும். அது உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அது கேட்கும். ஆனா நாக்குல மன செலுத்தி தியானம் செய்து பழகி வந்தா இந்த உடலுக்கு எது தேவையில்லையோ அந்த சுவையை நாக்கு ரிஜெக்ட் பண்ணும், தானா ரிஜெக்ட் பண்ணும். அதுபோல காட்சிகள், சப்தங்கள், வாசனைகள், ஸ்பரிச உணர்வுகள் எதெல்லாம் இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையில்லையோ அது தானா விலகி போகும். எப்போது என்று சொன்னால் அந்தந்த இந்திரியங்களில் ஜீவகாந்தம் குவிந்து குவிந்து வருகிற போது. அந்த அடிப்படையில் தான் பஞ்சேந்திரிய தவம் அருட்தந்தவர்கள் வச்சிருக்காங்க. இந்த தவத்தினை இப்போ சிறிது நேரம் செய்யலாம். எப்போ தவம் ஏற்றினாலும் அந்த தவம் முடிகிற போது மனதினுடைய இயக்க வேகம், மன அலை சுழல் விரைவு குறைந்திருக்கும். அதைத்தான் அமைதி நிலை என்றும் விழிப்பு நிலை என்றும் சொல்கிறோம். அப்போ தவம் முடிந்த பிறகு சிறிது நேரம் அந்த அமைதியை தக்க வைத்து அமைதியாக இருக்கிற போது மனதினுடைய நிலை என்ன என்பதையும் கவனிக்கணும். 2வது, ஆன்மீகம் என்று சொன்னாலேயே அந்த சிந்தனை வேணும், ஆழமான சிந்தனை. அது எப்போது நல்ல ஆழமா சிந்திக்க முடியும் சொன்னா அந்த மனதில் அமைதி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சிந்தனையே தவமாக மாறணும். பொதுவாக தியானம் என்று சொன்னால் குவிதல் என்று சொன்னோம், மனதை குவிய வைப்பது. அது ஏதாவது கருத்துல கூட குவிய வைத்தோமானால் அதுவும் தியானம் தான். எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது யோகம் என்று அருட்தந்தை சொல்வார். ஒரே எண்ணம், ஏதோ ஒரு கருத்தை பற்றி நுணுகி சிந்திக்கிற போது அந்த சிந்தனையே தவம்தான். அப்படி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல உண்மைகள் அறிவுக்கு எட்டும். ஏன்னா நம்முடைய சாதாரண வாழ்க்கையில நாம ஆழ்ந்து எதையும் பெருசா சிந்திக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சாதாரண மெட்டீரியல் கான்செப்ட்ல, அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையில எவ்வாறு நிரம்ப பொருளீட்டுவது, புலனின்பம் பெறுவது, முடிவான செல்வாக்கு, அதிகாரம் சமுதாயத்தில், இதை பற்றிய சிந்தனை இருக்கும். இதெல்லாம் பொருள் சார்ந்த அல்லது உலகாயுத வாழ்க்கை பற்றிய சிந்தனை. ஆனால் ஆன்ம சிந்தனை என்பது அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து மனம் விடுபடும். பொருள் சார்ந்த சிந்தனையில் உணர்ச்சி வேகம் இருக்கும். அதிகம் பொருளீட்ட வேண்டும் என்ற உணர்ச்சி வேகம், சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில செல்வாக்கு பெறணும், புகழ் பெறணும், அதிகாரம் இருக்க வேண்டும், இதை நான் செய்தேன், இது என்னிடமே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மனசுல இருக்கும். அப்போ பொருள் சார்ந்த வாழ்க்கையில் எழுகிற சிந்தனைகள் அனைத்திலும் உணர்ச்சி வேகம் இருக்கும்.
எமோஷனல் ஸ்டேட் என்று சொல்றோம். ஆனா ஆன்ம சிந்தனை என்பது அந்த உணர்ச்சி வேகத்திலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலையில் அவேர்னஸ் என்று சொல்றோம். அதுவும் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அந்த விழிப்பு தவறாத நிலையில்தான் ஆழ்ந்து சிந்திக்க முடியும். அந்த நிலை எப்போது சாத்தியமாகுது? ஆழ்ந்து தவமாற்றுகிற போது. தவம் முடிகிற நேரத்தில், முடிந்த பிறகு ஒரு கருத்தை எடுத்து சிந்தித்தோமே, ஆனா அந்த கருத்தில் இருக்கிற ஆழம் அறிவுக்கு எட்டும். உதாரணமா, காலங்காலமா நம்ம அனைவரிடமும் இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு மரபு, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு ஹோல்டு தேவைப்படுது. இந்த ஹோல்டுன்னு சொன்னா ஒரு துணை என்று வைத்துக்கொள்ளும், ஒரு பிடிமானம். அது எது என்று பார்க்கிற போது அதைத்தான் இறைவன் என்று சொல்லுகிறோம். இறைவன் துணை, எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப இறைவனை பற்றி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில பேசுறோம், சிந்திக்கிறோம். தினமும் ஒரு முறையாவது இறைவா என்று உள்ளத்தில் எழுது. இதெல்லாம் எதன் அடிப்படையில் எழுந்ததுன்னு சொன்னா, ஒவ்வொருடைய மனதிலும் அச்சமும் கவலையும் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில அச்சம் வரதான் செய்யுது, கவலையும் வரதான் செய்யுது. இந்த அச்சத்தை போக்குவதற்கும் கவலையை போக்குவதற்கும் அப்பதான் இறைவா என்று கூப்பிடுகிறோம், இறைவனை துணை கொள்கிறோம். யாருடைய மனதில் அச்சமே இல்லையோ, கவலையே இல்லையோ, அவனுக்கு பெரும்பாலும் அந்த இறைவன் என்கிற இதுவரைக்கும் உள்ள அந்த நம்பிக்கை அல்லது விழிப்பு, இறைவனை விழித்து கூறுறான் பாருங்க, அது இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஆனா அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில அச்சமும் கவலையும் இருக்குது. ஆகவே இறை நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்முடைய மனவளக்கலை என்பது நம்பிக்கைக்கு அப்பால் பட்டது. தத்துவத்தில் அத்வைதம், மார்க்கத்தில் ஞானம். இங்கு நம்பிக்கைக்கு இடமே இல்லை. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உளது நீக்கமர சொல்லிட்டு அடுத்த வரி அழகா போடுற, சொல்லால் மட்டும் நம்பாதே. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இதுவரைக்கும் தோன்றிய அனைத்து மதங்களும் என்ன சொல்லுது? நம்பு என்று சொல்லுது, விசுவாசம். நம்பினார் கைவிடப்படுவதில்லை. நம்புங்கள் நம்புங்கள் என்றுதான் அனைத்து மதங்களும் சொல்லிக்கொண்டு இருக்குது. ஆனால் ஆன்மீக சரித்திரத்தில் முதல் முறையா நம்பாதே என்று சொன்ன ஒரு மாமனிதன் அருள் தந்தை அவர்கள். அதை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த மகான் எப்படி மாறுபடுகிறார், ஏன் மாறுபடுகிறார், அதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். காரணம், நாம நீண்ட கால பழக்கத்துல மரபுகள்ல ஊறி ஊறி வந்ததுனால அந்த ஏதோ ஒரு அச்சம், என்னதான் பேசிக்கிட்டாலும் அதுல பிடித்து நிற்க முடியல. அது காரணம் தெளிவான சிந்தனை இல்லை. இப்ப என்ன தெளிவான சிந்தனை? அவர் சொல்றாரு, நம்பாதேங்கிறார். அதுக்கு அர்த்தம், தெய்வம் எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறது, அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நீ அதை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளாது. மாறாக சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் இருக்கலாம். தெய்வம் எங்கு நீக்கமர நிறைந்திருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் நீ அதை உணராத வரைக்கும் அது உன்னை பொறுத்தளவில் உண்மை அல்ல. நீ என்று உணர்ந்து தெளிவடைகிறாயோ, எது உனக்கு அனுபவமோ அது உன்னை பொறுத்தளவில் உண்மை. ஆனால் ஒரு உண்மை உண்மையாக இருந்தாலும் அது உன் அனுபவத்திற்கு வராத வரைக்கும் அது உனக்கு உண்மை அல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மே ஆர் மே நாட் பி. அப்போ இதையெல்லாம் அப்படி இறையாற்றல் எங்கும் இருக்குது.
இறைவன் இருக்கிறான், இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும், அது உண்மையாக இருந்தாலும் நீ உணர்ந்து அறிந்து தெளிவடையாத வரைக்கும் அதை நீ நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்றார். அந்த வகையில் நான் உங்களுடைய சில சிந்தனைகளை தூண்டுவதற்கு முயற்சி செய்கிறேன். நீங்களும் அதே கோணத்தில் தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க, அந்த தெளிவு எந்த அளவுக்கு வருது. அப்படி பார்க்கும்போது நேற்று சுற்றுமா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சேன். நோ காட் பட் காட்லினஸ். கடவுள் அல்ல, கடவுள் தன்மை. நல்ல மனசுல பதிவைத்துக் கொள்ளணும். கடவுள் அல்ல, கடவுள் தன்மை. அதாவது இறைவன் என்று சொல்கிற போது அது ஒரு நவுன், ஒரு தனி நபரை குறிப்பிடுவதாக அமையுது. இறைவன் என்று சொல்கிற போது ஒரு உருவத்தில் நமக்கு வேறுபட்டதாக ஒரு தனி நபரை நினைப்பது போல அந்த சொல் அமையுது. இறைவா என்று விழிக்கும் போது கூட அவனை ஒரு தனி நபராக நாம பாவிக்கிறோம். அப்படித்தானே? இறைவன் என்று சொல்கிற போது நமக்கு வேறுபட்டதாக ஒரு தனி நபராக பாவிக்கிறோம். அவனுடைய கேட்டால் அவன் கொடுப்பான் என்று நம்புகிறோம். ஆனால் அப்படி அல்ல. இறைவன் அல்ல, நோ நவுன். இறைவன் அல்ல, இறைத்தன்மை. ஒரு சின்ன மாற்றம் தானே தவிர இங்க எதையும் மறுக்கல. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மறுக்கல. ஆனா அதோட உண்மை நிலையை சொல்றார். இறைவன் அல்ல, இறைத்தன்மை. இப்ப நாம அதை புரிந்து கொள்ளணும். நான் அதை அடிக்கடி நம்முடைய சத்சங்கத்தில் பேசியிருக்கேன். அவங்க நிறைய பேருக்கு தெரியும், நிறைய தெரியாத அன்பர்களும் இருக்கலாம், தெரிந்தவர்கள் மறந்தும் இருக்கலாம். என்ன சொல்றோம், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு சில டைம்ல உடல்நலம் சரியில்லாம போகும். அப்போ தொடர்ந்து ஒரு 2 வாரங்கள் அல்லது ஒரு வாரம் வீட்டிலேயே நான் படுத்துக்கிறது. எனக்கு முதுகுல சில பிரச்சனைகள் வரும்போது, இப்ப இல்லை, 4-5 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை. அப்போ அது ஒரு நல்ல ஓய்வு கிடைத்த போது இது போல தத்துவ ரீதியாக நான் சிந்திப்பது உண்டு. இறைவன் அல்ல, இறைத்தன்மை என்று சொல்றாரு. இது எப்படி நாம புரிந்து கொள்வது அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு ஆய்வு நடந்த போது என்னுடைய அகக்காட்சியாக தோன்றிய ஒரு பொருள் மாம்பழம். அடிக்கடி சொல்லியிருக்கிறவங்களுக்கு மாம்பழம். இப்போ உங்களுடைய மனசுல எல்லாருக்கும் மாம்பழம் காட்சி ஆகுது. பாக்குறீங்களா? இப்ப எல்லாரும் மாம்பழத்தை பாக்குறீங்க. இதுதான் என்னது? மாம்பழம். மாம்பழம் என்று சொன்னதோ மாம்பழம் காட்சியாகுது. இப்ப நான் என்ன பண்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு மாம்பழம் கொடுக்கறேன். எளிய உதாரணம் புரிஞ்சுடுங்க. எல்லாருக்கும் ஒரு மாம்பழம் கொடுக்கறேன். மாம்பழத்தை எப்படி வாங்குவீங்கன்னா இதமா வாங்குவீங்க. ஏன்னா பழம் கீழே விழுந்ததுன்னா நசுக்கி போயிடும். அதனால இதமா வாங்குறீங்க. பொதுவாக மாம்பழம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அது வாங்கும்போது பார்க்குறீங்க, லேசா அழுத்தி பார்க்குறீங்க, மாம்பழம் நல்ல பழுத்து இருக்கு. மோந்து பார்க்குறீங்க, நல்ல வாசனை, நல்ல மாம்பழம். மனசுல ஒவ்வொன்றா உறுதியாகுது, பழம் பழுத்து இருக்குது, வாசனை நல்லா இருக்குது, ஆகவே நல்லா இருக்கும். ஒரு தீர்மானம். அப்புறம் என்ன செய்யறோம், இப்போ உடனே அந்த பழத்தை கடிச்சு அந்த டிப்பை கடிச்சு போட்டுட்டு என்ன செய்ய ஆரம்பிப்போம், உரிய ஆரம்பிக்கும். இப்போ அப்படி ஒரு பாவனை செய்யும். நான் எல்லாரும் ஒரு மாம்பழம் கொடுத்துட்டேன். கொடுக்கும் போதே பார்க்குறீங்க, நல்ல பெரிய சைஸு, கையில் வாங்குறீங்க, பழுத்து இருக்கு, மோந்து பார்க்குறீங்க, நல்ல வாசனை இருக்கு. இப்போ கடிச்சு சுவைச்சதும் ஐயே இது மாம்பழம் இல்லைன்னு கிளை போட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் கிளை போடுறீங்க அப்படின்னா அதில் அந்த சுவை இல்லை. ஏன் இல்லைன்னா நான் உண்மையிலே உங்களுக்கு கொடுத்தது மாம்பழம் அல்ல, மெழுகால ஒரு மாம்பழம் செய்து அதுக்கு ஏற்ற நிறங்கள் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அவருடைய வாசனையை ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் ஸ்ப்ரே வந்திருக்கு தானே. டூப்ளிகேட் ஒரிஜினலை விட அழகா இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் அப்படி இருந்து கஷ்டப்பட்டு செய்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்.
நீங்க பார்க்கும்போது மாம்பழம், கையில வாங்கும் போது பழுத்த மாம்பழம், வாசனை நுகரும் போது சுவையான மாம்பழம், அப்படியே டிசைட் பண்ணிட்டே வர்றீங்க. ஆனா கடிக்கிற போது அது மெழுகு, மாம்பழம் இல்லைன்னு கிளப்போட்டு. இப்போ என்னுடைய கேள்வி, மாம்பழம் என்றால் எது? அந்த தோற்றமா, அந்த நிறமா, அந்த பழம் என்ற தன்மையா, அல்லது சுவையா? சுவைதானே. இதான் என்னுடைய மொழி ஆராய்ச்சியில் நான் பார்த்தது. ஒரு சொல் ஆராய்ச்சி பண்ணதுல அந்த பொருளின் தன்மையை குறிக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். சரிதானா? நீங்கள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணணும். எந்த சொல் எடுத்தாலும் ஒரு சொல் எதை குறிக்கிறது என்றால் அந்த பொருளின் தன்மையை குறிக்கிறது. பழம் என்றால் அல்லது மாம்பழம் என்றால், மாம்பழம் என்ற பழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சுவை இருக்கு பாருங்க. அந்த சுவையை தான் எது குறிக்குது? மா. சரிதானே? இப்படி நீங்க எந்த ஆராய்ச்சி, எந்த சொல் எடுத்தாலும் மொழி ஆராய்ச்சி பண்ணுங்க, அது தன்மையை தான் குறிக்கும். அப்படின்னா கேள்வி அடுத்தது, இறைவன் என்ற சொல் தோற்றத்தை குறிக்க வேண்டுமா, தன்மையை குறிக்க வேண்டும்? அப்போ நீங்க இதுவரைக்கும் எதுல பார்த்தீங்க இறைவனை? தோற்றம். யாருடன் கேட்டீங்க? தோற்றம். அத்தனையும் வேஸ்ட் தானே. இருக்கிற அனைவருக்கும் இறை நம்பிக்கை உண்டு, இறை வழிபாடு செய்வதும் உண்டு, எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அத்தனையும் வீண் என்று நான் சொன்னா சரியா தப்பான்னு கொஞ்சம் சிந்திக்கும். அதாவது மெழுகால செய்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? அப்படி. சரிதானே? அப்போ இந்த ஆராய்ச்சியில் நாம ரொம்ப எளிய ஆராய்ச்சி, இதுக்கு ஒன்றும் பெரிய ஆய்வு கூடத்துக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சாதாரண உண்மை, ஒரு சொல் என்பது பொருளை குறிப்பதல்ல, பொருள் தன்மையை குறிக்கிறது என்று சரியா புரிஞ்சுக்கிட்டா, இறைவன் என்ற சொல் தோற்றத்தை குறிப்பதல்ல, தன்மையை குறிப்பது. இதுதான் வள்ளுவர் சொல்றார், இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர். அதாவது இறைவன் என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன, the meaning of God என்ன, அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு வாழக்கூடியவர்களுக்கு துன்பம் இல்லைங்கிறார். இப்ப நாம தவறா புரிஞ்சுக்கோம். இறைவன் சொன்னா ஒரு தோற்றம், ஒரு தனிநபர், அவனை வேண்டுனா வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அப்படி வேண்டப்படுவதற்கும் வேண்டியதை கொடுப்பதற்கும் இறைவன் என்ற பெயரால் ஒரு தனிநபர் இல்லை. அதான் நோ காட் சொல்லிட்டு, பட் காட்லினஸ். இறைவன் அல்ல, இறைத்தன்மை. அடுத்தது தன்மைன்னு வந்தாலேயே தன்மையை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா தன்மையை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அப்போ இறைத்தன்மையை உணர முடியும். இப்ப சாமிஜி இறை உணர்வு, இறை உணர்வுன்னு திருப்பி திருப்பி சொல்றார். இறை உணர்வும் அறநெறியும். அறம் வற்புறுத்தக்கூடியது அல்ல, அறம் இயல்பாக மலரணும். எப்போ மலரும்? யாருக்கு இறை உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு அறம் தானா மலரும். அறம் வற்புறுத்தக்கூடியது அல்ல, அது போதனைக்கு உட்பட்டதல்ல. போதிக்கிறோம், ஆனா போதனையினால என்ன ஆகாது? 1ஆம் வகுப்புல படிச்சோம், அறம் செய்ய ஆறுவது. யாருக்காவது சீனா ஆரிச்சா? அறம் செய்தோமா? இல்லை. அப்ப போதனை என்பது வெறும் போதனை மட்டுமே, அது சாத்தியம் ஆகல. ஆனா மகிழ்ச்சி கண்ட உண்மை, இறை உணர்வு இருக்குமானால் அறம் தானாக வெளிப்படும். அப்போ தெய்வம் என்பது, இறை உணர்வு என்பது அது தன்மை என்பதனால அது உணர்வுக்கு கொண்டு வந்தார். இறைவனை பாருங்கள் என்று சொல்லல, இறைவனை உணருங்கள் என்று சொன்னார். இறைவனேன்னு கூட சொல்லல, இறைன்னு சொன்னார். இறை உணர்வு. வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். இறைவன் உணர்வுன்னு சொல்லல, இறை உணர்வு. அடுத்தபடி இறைவனை உணர்ந்து கொள்வது கடினமா எளிதான்னு கேட்டீங்கன்னா, அதை விட எளிது இல்லை. சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதனை பார்த்து கூட
நீ கூட இப்போ இறைவனை உணர்ந்துட்டு தான்ப்பா இருக்கிறேன்னு சொன்னா. இப்போ நான் உங்களை எல்லாம் பார்த்து சொல்றேன், இப்போ இங்க இருக்கிற நீங்கள் அனைவரும் இறை உணர்வோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னா அது உங்க மனசு ஒத்துக்கொள்ளுதா? இல்லைங்களே நான் இன்னும் இறையை உணரலேன்னு சொல்றேன். தவம் செய்யாமே நீங்க இறை உணரலாம், தவம் செய்ய வேண்டாம், இறை உணரலாம், இறை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்படின்னு கேளுங்க. பாரதியார் ஒரு பாடல்ல சொல்றார், அடிக்கடி ஒரு பாடல் சொல்வாங்க, காயிலே புளிப்பது என்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பது என்ன கண்ணபிரானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பழத்தை சாப்பிட்டோம், எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு. அந்த இனிப்பாக இருப்பது எது தெரியுமா? இறை. புளிப்பாக இருப்பதும் இறை. அது அவர் சொல்ற பாரதியார், கண்ணபிரானேன்னு விழித்து இறைவா நீ காயிலே புளிப்பது என்ன? ஒரு கொஸ்டின் கேட்கிறார். நீ எப்படி காயில புளிப்பாக இருக்கிற? அதே நீ பழத்துல எப்படி இனிப்பாக இருக்கிற? ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்கு. இறைவன் காயில புளிப்பாக வெளிப்படுகிறான், பழத்துல இனிப்பாக வெளிப்படுறான். இன்னொரு பாடல்ல சொல்றார், காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அப்ப கடவுளுக்கு கருமை நிறமா அப்படின்னு அடுத்த வரியில சொல்றாரு, பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா உந்தன் பசுமை நிறம் தோன்றுதையே. அப்ப பச்சை நிறமா? மறைவா என்ன சொல்றாரு? கருமையும் பச்சையும் சிவப்பும் அனைத்து நிறங்களும் யாருடைய நிறம்? இறைவனுடைய நிறம். தீக்குள் கையை விரல வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலாங்கிறார். அப்ப இறைவனுடைய தன்மை நெருப்பா? அப்படி இல்லை. நெருப்பாகவும் இருப்பவன் நீயே, தன்மையாக இருப்பவனும் நீயே, பல பல நிறங்களாக இருப்பவனும் நீயே, பல பல சுவைகளாக இருப்பதும் நீயேன்னு சொல்லிட்டே வர்றார். ஆனா இது இலக்கிய ரீதியாக பார்க்கிற போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனா ஒத்துக்க முடியல. நான் சொல்றேன், நீங்களாம் என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன்னா இந்த பார்த்தல் என்ற உணர்வே தெய்வ உணர்வுங்கிறார். அது சரியா நம்ம அறிவுக்கு எட்டல, புரிஞ்சுக்க முடியல. இங்குதான் மகரிஷி அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வர்றார். காந்த தத்துவம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? படிச்சிருப்பீங்க. காந்தம் என்பது இறை சக்தி. சிவத்திலிருந்து விண் வெளிப்பட்டு அது சுழல ஆரம்பித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரிப்பல்சிவ் எனர்ஜி, அது வேற ஒண்ணும் இல்லை, சிவத்தில் அடக்கமாக இருந்த ஆற்றல் காந்த ஆற்றலாக வெளிப்படுது. அந்த காந்தம்தான் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அந்த பொருளுக்கு ஏற்றவாறு தன்மையாக வெளிப்படுது. பழத்துல இனிப்பா காயில புளிப்பா வெளிப்படுவது எல்லாம் காந்தத்தினுடைய தன்மாத்திரை. இப்ப நான் அந்த காந்த பாடம் எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இறை சக்தி தான் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அந்த பொருளில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு ஒப்ப தன்மையாக வெளிப்படுது. அப்போ நம்ம 5 புலன்களை கொண்டு இப்ப பஞ்சேந்திர தவம் செய்யறோம். இந்த 5 புலன்களை கொண்டு என்னென்ன உணர்கிறோமோ அத்தனையும் எதனுடைய உணர்வு? இறையின் உணர்வுன்னு புரிந்து கொள்ளும். ஒரு சப்தம் கேட்கிறோம், நல்ல கவனி, ஒரு சப்தத்தை கேட்கிறோம், அங்க கோயில்ல மணி அடிக்கிறாங்க. இந்த சப்தம் எங்க இருந்து வருது? மணியிலிருந்து வருது இல்ல. அந்த இடத்துல இறைன்னு சொன்னாலும் போறாது, பிளாங்க் ஆயிடும். சப்தம்னா என்ன? அப்போ பஞ்சதன் மாத்திரைன்னு ஒரு பாடம் நம்ம இதுல வச்சோம். அதை சுருக்கமா சொல்றேன், நீங்க அப்புறம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். அங்கு மணி அடித்ததும் சப்தம் வருதுன்னு வச்சுக்கோ முதல்ல. ஆனா உண்மையிலே சப்தம் வரல. ஏன்னா மணி அடிக்கிற இடத்துக்கும் நம்ம காதுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அங்க சப்தம் போட்டுக்கிட்டே வராது. ஒருவேளை காது இல்லைன்னு வைங்க, சப்தம் இருக்காது. அதான் ஜீசஸ் சொன்னார், காது இருக்கிறவன் கேட்க கடவன். அதாவது அந்த மணியிலிருந்து சப்தம் வரவில்லை, அலை வருது. கையை நான் தட்டுறேன், நான் என்ன செய்தேன்? கையை தட்டுனேன், சப்தம் வருதுன்னு சொன்னா அது வருவதற்கு முன்னாடி சப்தம் கைக்குள்ள இருக்கணும். கை வச்சு பாருங்க, இருக்குதா? இல்ல. சப்தம் தான் கையில இருந்து வருதுன்னு சொன்னா வருமுன் சப்தம் கைக்குள்ள இருந்திருக்கணும். ஆனா இல்ல. இப்ப என்ன வருது? அப்ப எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த பொருளுக்குள்ளாக கைக்குள்ளாக என்ன இருக்கு? காந்தம் இருக்கு. நான் இந்த கையை வச்சு
அழுத்தம் கொடுத்ததும் காந்தம் என்னவா மாறுது? அலையாதான் மாறுது. அலைதான் மாறுது. அந்த அலைக்கு உள்ளாக ஒரு தன்மை இருக்கு, அதான் இறைத்தன்மை, அது சப்தம். ஆனால் அந்த சப்தம் என்ற தன்மையை ஏந்து கொண்டு வருகிற அலை போற வழியிலாம் சப்தம் போட்டுட்டே போமானா போகாது. நான் இப்ப தட்டுனேன், அங்க உங்க காது இருக்கு, இந்த காதுக்கும் கைக்கும் இடைப்பட்ட இடத்துல அலை டிராவல் ஆகுது, சப்தம் டிராவல் ஆகல. இத நம்ம பஞ்சதன் மாத்திரை நீங்க மீண்டும் போய் படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்கணும். சரி, இங்க இருந்து வந்த அலை காதுல மோதுது இல்லையா? மோதி என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி இருக்கு பாருங்க, அதை தூண்டி சப்தமாக வெளிப்படுத்துது. இப்ப சப்தம் என் கையில இருந்து வரல, உங்களுக்குள்ள இருந்து வருது. உங்களுக்குள்ள இருக்கிற சப்தத்தை வெளிப்படுத்துவதற்கு இது தூண்டுகோலாக அமையுது. ஸ்டிமுலேட்டிவ் ஏஜென்சி என்று சொல்வார். இது என்ன? இன்டியூசிங் ஏஜென்ட். இது இன்டியூசிங் ஏஜென்ட். நான் சப்தத்தை எழுப்பல, நான் வெறும் கைதான் தட்டுறேன். ஆனா ஏதோ ஒரு அலை வெளிப்படுது, இந்த அலை உங்க காதுக்குள்ள போகுது, உங்களுக்குள்ள இருக்கிற காந்தத்தை அலையாக வெளிப்படுத்துது. இதான் உபநிஷத் சொல்லுது, உன்னிலிருந்து பிரபஞ்சம் வெளிப்படுகிறது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? நாம புலன்களை கொண்டு என்னென்ன உணர்கிறோமோ அத்தனையும் இறைத்தன்மை. அப்ப அந்த இடத்துல அது இறைத்தன்மையான்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய தன்மை தான். ஒரு சின்ன வார்த்தை சேர்த்துக்கணும், பின்ன நிலை தன்மை. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? சப்தம் மட்டும் கேட்கணும், அது சப்தத்தில் ஒரு குறிப்பிட்ட சப்தம். சப்தத்துல பல வகையான சப்தங்கள் இருக்கு, நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில கேட்கிற சப்தம் இது கா, அது கீ. காங்கிற சப்தம் வேற, கீங்கிற சப்தம் வேற. அப்ப எத்தனை சப்தங்கள் இருக்கு? அப்ப ஏதோ ஒரு சப்தத்தை கேட்கிறோம், அது ஒரு பிராக்ஷனல் ஸ்டேட், ஒரு பின்ன நிலை தன்மையோடு கூடியது. ஆனால் தெய்வம் என்பது பின்னமா முழுமையா? அப்ப நாம் புலன்கள் மூலமாக உணரக்கூடிய ஒவ்வொரு உணர்வும் இறைத்தன்மை என்றாலும் முழுமையான இறைத்தன்மை இல்லை, அது பின்ன நிலை தன்மை. அப்ப அடுத்த கேள்வி, இறைவனுடைய முழுமைத்தன்மையை எவ்வாறு உணர்வது? அதற்குரிய கருவி என்ன? நம்மிடம் இருக்கிற கருவிகள் ஐந்து இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களை கொண்டு கண்ணாலை பார்த்து, காதால கேட்டு, மூக்கால நுகர்ந்து, நாக்கால் சுவைத்து, தோலால் ஸ்பரிசித்து இறையை பல பல தன்மைகளாக உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் பின்ன நிலையில. இப்ப இறையை முழுமையா உணர வேண்டும் சொன்னா புலன்கள் பயன்படாது. இங்குதான் தவம் வருது. தவத்துல நம்ம என்ன செய்யறோம்? அதனுடைய முயற்சி என்ன? புலன்களில் பொருந்திருக்கிற மனதை புலன்களிலிருந்து எடுக்கிறோம். பிரத்யாகாரா, வித்ட்ரால். புலன்களிலிருந்து எடுத்து அந்த மனம் எதிலிருந்து எழுச்சி பெற்றதோ அந்த மனதனுடைய மூலமாகிய உயிர்ல லயிக்கிறோம். உயிர்னா இறை சக்தி. உயிராக இயங்கிக் கொண்டிருப்பது எது? ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. இந்த உயிர் என்பது நம்ம உடல்ல இருக்கும் போது மட்டும் உயிர் அல்ல, எப்போ இயக்கம் தோன்றியதோ அந்த இயக்கமே உயிர் தான். அந்த உயிர் என்ற இயக்கத்தில் இருந்து படர்க்க நிலை ஏதியதுதான் மனம். அந்த மனம் புலன்களில் பொருந்தி கொண்டு புறமணமாக இயங்கிக் கொண்டிருக்கு. ஒரு சிறு முயற்சியில என்ன செய்யறோம்? அந்த மனதை புலன்களிலிருந்து எடுக்கிறோம், எடுத்து உயிர்ல வைக்கிறோம். இங்க உயிராக இருப்பது எது? இறை சக்தி. அது தெரியுமா உங்களுக்கு? இது உயிர் உயிர்னு சொல்றோமே, அது உண்மையிலே எது? இது எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்ளுது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பைபிள்ல ஒரு வசனம், நானே ஜீவனாய் இருக்கிறேன். ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நானே ஜீவனாய் இருக்கிறேன். ஒரு உபனிஷத்து இருக்கு, அகம் பிரம்மாஸ்மி. திருமூலர் சொல்றார், சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே. இந்த சித்தர்களும் மகான்களும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எது தெய்வமோ அந்த தெய்வம் தான் உனக்குள்ளாக உயிராக இருக்கு. அப்போ உயிர் மீது மனம் செலுத்துறோம்னு சொல்றோம்,
இப்போ உண்மையிலே உயிர் மீது செலுத்துறோமா, இறை சக்தி மீது செலுத்துறோமா? இறை சக்தி மீது செலுத்தும். இந்த செலுத்துதல் தொடர்ந்து நிகழ்ந்து அதோடு அடைகிற போது, இணைகிற போது என்ன உணர்வு கிடைக்கும்? இறை உணர்வு, முழுமையான இறை உணர்வு. புலன்கள் மூலமாக பெறக்கூடிய இறை உணர்வு அத்தனையும் பின்ன நிலை உணர்வு, உயிர் உணர்வு கிடைக்குமானால். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் நல்ல தவம் செய்றீங்க, உணர்வு கிடைக்குது. ஆனா ஒரு புள்ளியில கிடைக்கும், இந்த இடம் இந்த இடம். ஆனா இறை சக்தி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு சொல்லியிருக்கு. நம்ம இங்கு பார்க்கிறோம் அல்லது அங்கு பார்க்கிறோம். யோகத்துல, பக்தியில அந்த சிலையில பார்க்கிறோம், இந்த சிலையில பார்க்கிறோம். பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இருக்காரு இல்லையா, நம்ம ஒரு பிள்ளையாரோட சக்தி வாய்ந்த பிள்ளையாருன்னு பிள்ளையார்பட்டிக்கு ஓடுறோமா இல்லையா? திருச்செந்தூர் முருகனை விட பழனி முருகன் கொஞ்சம் ஆற்றல் அதிகம், அங்க ஓடுறோம். தாய்மானவர் சொல்றாரு, அப்படி இல்லை, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். மகிழ்ச்சி சொல்றாரு, எல்லாம் வல்ல தெய்வம் அது, அது எங்கும் உள்ளது நீக்க வர. இப்ப நாம இங்க மட்டும் இறைசக்தி உணர்றோம் பாருங்க, அது முழுமையான உணர்வு அல்ல. ஏன்னா அங்க என்ன ஆகுது? எல்லைக்கு உட்படுது. அப்ப எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கிற உயிர் சக்தி மீது மனம் செலுத்தணும். ஆனா அது நேரடியாக சாத்தியப்படாது. படிப்படியாக நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு புள்ளியில் உணர்ந்து, இந்த புள்ளியில் உணர்ந்து, அப்புறம் உடல் முழுவதும் உணர்ந்து நித்தியானந்தம் செய்து பிரணவம் செய்து மனதை என்ன செய்யறோம்? விரித்து பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற, என்ன நிரம்பி இருக்கு? உயிர் சக்தி, அணுக்களின் தொகுப்பு இல்லையா, இறை சக்தி, அதுல அப்படியே விரிஞ்சு நிற்கணும். இப்படி படிப்படியாக விரிந்து விரிந்து எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிற சக்தி மீது மனம் செலுத்தி அங்கு என்ன உணர்வு பெறுகிறோமோ அதுதான் இறை உணர்வு. அங்கு என்ன இறை உணர்வு பெற முடியும்? பரவச நிலையில். பரவசம் சொன்னா பரம் கூட்டல் வசம். பரம்னா என்ன? எல்லையற்ற. பரம் என்றால் இறைவன் என்று பொருள் அல்ல, எல்லையற்ற, எட்டர்னல் சுப்ரீம் பீயிங் என்று சொல்வார். என்றும் இருக்கிற உன்னத எல்லையற்ற. இப்போ மனம் நல்லா விரிஞ்சிச்சுன்னு வைங்க, எல்லையற்று விரிஞ்சு போச்சுன்னா அது பர வசம். இந்த மனம் எதனுடைய வசப்பட்டிருக்கு? பரத்தின் வசம் பட்டுடுச்சு. பரவசம். பரவசம்னா என்ன? பேரின்பம். பரவசம்னா சொல்லுவாங்க சிலவங்க, அவர் பாருங்க கண்ணுபடி பரவசமா இருக்காரு, அவர் அந்த பரத்தின் வசம் சிக்கிட்டாரு, உள்ளுக்கு எப்படி இருக்குது? ஆனந்தமா இருக்குது. அப்ப இறை தன்மை என்னன்னு பார்க்கிற போது உணர்ந்த நிலையில இறைவனுடைய தன்மை ஆனந்தம். நேற்று சொன்னோம், அருள் ஆனந்தம். அருள் என்றால் ஆனந்தம். அப்ப யார் ஒருவர் பரவச நிலை அடைந்து இறையின் தன்மையான முழு தன்மையான ஆனந்த சுரூபத்தை உணர்கிறார்களோ அவருடைய மனசுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். என்ன விடுதலைன்னு சொன்னா, இப்ப நாம எங்க சிக்கி இருக்கிறோமோ அதுல இருந்து விடுதலை. இப்ப நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒண்ணுல சிக்கிக்கிட்டு இருக்கோம். காலையில ஒரு அன்பர் என்கிட்ட ஒரு கோயில் கட்டின விஷயத்த சொல்லி என்னால விட முடியலன்னு சங்கடப்பட்டார். அப்ப அவர் எதுல சிக்கி இருக்கிறாரு? அவரு சிரமப்பட்டு 4 பேரை சேர்த்து பணம் வசூல். நாம கூட அறிவு திருக்கோயில் கட்டிக்கிட்டு, நான் கட்டின அறிவு திருக்கோயில், அதுல நான் தான் பிரசிடண்டா இருப்பேன் சொல்றோமா இல்லையா? ஏன்னா எல்லாரோட இயல்பு. நாம கஷ்டப்பட்டு 4 வீட்டை வசூல் பண்ணி ஏதோ ஒரு காரியம் செய்தா, நம்ம வீட்டுல சொந்தத்துல ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறோம், அது வேண்டிய வேலையெல்லாம் நாம செய்தா நம்ம சொல்லுவோம், நான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சேன் சொல்றோமா இல்லையா? இந்த நான் வருதா இல்லையா? இப்ப என்ன செய்ய முடியல? விட முடியல. விட முடியலன்னு என்ன அர்த்தம்? சிக்கி இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படித்தானே? ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில சிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில பொருள்ல சிக்கிறோம், புகழ்ல சிக்கிறோம். கருணாநிதிக்கு நாற்காலியை விட முடியல, ஜெயலலிதாவுக்கும் விட முடியல. அந்த நாற்காலியில 2 பேரும் சிக்கியிருக்காங்க. இப்ப சிக்கல்னா என்ன புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம அனைவரும் சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிக்கலில் இருந்து விடுதலை எப்போது? நமக்குள்ளாக இறைத்தன்மையை ஆனந்த சுரூபத்தை உணர உணர இதெல்லாம் நத்திங். எது?
எதெல்லாம் உங்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கோ அத்தனையும் ஒண்ணும் இல்லை. விடுதலை. விடுதல் என்ன? விடுதல் ஐ மிகுதி பெற்று விடுதலை ஆயிற்று. விடுதல், விடுதலை, லிபரேட்டட் மைண்ட். இதுதான் முக்தின்னு சொன்னாங்க. ஆன்மீகத்தில் முக்தின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க இல்லையா? முக்தினா செத்த பிறகு அடைவதல்ல, வாழுகிற போது சிக்கலில் இருந்து விடுபட்ட நிலை முக்தி. புளியம் பழம் முக்தி. அன்னைக்கு இறைவணக்கம் பாடும்போது சொன்னாங்க, பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானம் பரமானந்தம். பாருங்க, பரவசம் எங்க இருக்கு, பரமானந்தம் எங்க இருக்கு? பழுத்த பிறகு. புளியங்காய் பழுத்த பிறகு பழம் வேறு தனித்தனியா இருக்கு, ஆனா காம்புல கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி விடுதலை பெற்றவர்கள் இந்த சமுதாய வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில அந்த காம்புல பழமும் தோடு ஒட்டி கொண்டிருப்பது போல லேசா ஒட்டிட்டு இருப்பாங்க, ஆனா விலகி இருக்கும். இதான் எலோன்னஸ் சொல்ற. பி எலோன். வள்ளலார் சொல்றார், தனித்திரு. அந்த எலோன்னஸ் நம்ம ஃபீல் பண்ணணும். தனித்திருன்னா உடலால் அல்ல, உடலால் அல்ல, உள்ளத்தால். உடல் சமூகத்துக்கு சொந்தமானது. இந்த உடல் உழைப்பு நமது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அவசியம் தேவை. ஆனா உள்ளம் பழம் போல சுருங்கிடும். பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நான் என்றோம் என்று சொன்னா பேதப்படுத்துறோமா இல்லையா? நீ இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ கல்லாதவன், நான் கற்றவன், நீ ஏழை, நான் பணக்காரன். பேதப்படுத்துறோமா இல்லையா? பேதமே. அதான் நீ நான் என்றோம். எப்போ? மனம் பக்குவம் அடையல. ஜாதியை பற்றி பேசுறோம், மதத்தால பேதிச்சுக்கிறோம். நீ அந்த மொழி, நான் இந்த மொழி, நீ பாகிஸ்தான் என்னுடைய விரோதி பேசுறோமா இல்லையா? ஆனா கணியன் பூங்கொண்டன் என்ன சொன்னான்? யாதும் ஊரே. அது எப்போ அந்த நிலை வருது? இந்த முழுமையை உணர்ந்த பிறகு பதமடைந்தோம் ஒன்றானோம். கணியன் பூங்குண்டன் பதமடைந்தார், ஒன்றானார், பரமானந்தத்தை உணர்ந்தார். அவருக்கு யாதும் ஊரே. பாகிஸ்தான் யாருடைய நாடு? என்னுடைய நாடு. ஆப்பிரிக்கா என்னுடைய நாடு. சைனாக்காரன் யாரு? என்னுடைய சகோதரன். யாவரும் கேளீர், எல்லோரும் என் மக்கள். என் மனைவி, என் குழந்தைகள் மட்டுமல்ல, என் குடும்பம். இந்த முழு பூமியும் 700 கோடி மக்களும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள். எப்போ? பதமடைந்தோம் ஒன்றானோம். நம் அனைவரும் ஒன்று என்ற உணர்வு வரணும். பேச்சில் நீ நானும் ஒண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு பசிச்சா நான் சாப்பிட்டா ஆகுமா? அடுத்த கேள்விகளும் அது உணர்வு ரீதியா, அது வேற. இந்த ஒன்றாதல் என்றால் அந்த தவ நிலையில உயர்ந்து செல்கிற போது எதுவுமே தனித்து இல்லை. Nothing is apart from the nature, but things are a part of the nature. ஒவ்வொரு வெளிப்பாடும் முழுமையான இயற்கையோடு இணைந்த ஒரு சிறு பாகமே தவிர இயற்கை விட்டு வெளிப்பட்ட பாகம் அல்ல. அதான் பதம் அடைதல். அப்போ இயற்கை என்பது மறைபொருளாகவும் தோற்ற பொருள்களாகவும் பல பல உணர்பொருள்களாகவும் இருந்தாலும் அனைத்தும் ஒரு மரம் போல. ஒரு மரம்னு சொன்னா ஒரு மரம், அதுல ஆணி வேர் இருக்கு, பக்க வேர் இருக்கு, தண்டு இருக்கு, கிளைகள் இருக்கு, இலைகள் இருக்கு, பூக்கள் இருக்கு, காய்கள் இருக்கு, கனிகள் இருக்கு. தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறோம், பேர் வைக்கிறோம், இது இலை, இது காய். ஆனா மரம் ஒன்று. அது மாதிரி இயற்கை ஒன்றுதான். அதனால்தான் ஆங்கிலத்துல பிரபஞ்சத்தை என்னன்னு சொல்றாங்க? யூனிவர்ஸ். இட் இஸ் நாட் மல்டிவர்ஸ். யூனினா ஒன்று, வர்ஸ்னா பல பல. மரம் ஒன்று, அதுல பார்க்கிற காட்சிகள் வேறு வேறு. இலை அப்படி இருக்கு, காய் இப்படி இருக்கு, வேறு எப்படி இருக்கு. ஆனா எதுவும் தனித்து தனித்து இல்லை. யூனி பட் வர்ஸ். அதுபோல இயற்கை முழுமையும் இணைந்து ஒன்றாகவே இருக்கு. இது உணர்வுக்கு வந்து போச்சுன்னா
அவர்கள் தான் மெய் உணர்வு ஆளர்கள். அந்த மெய் உணர்வாளர்கள் மனசுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா எதையும் பேதப்படுத்தி பார்க்கவே மாட்டார். இந்த இடத்துக்குத்தான் நாம ஒவ்வொருவரும் வரணும். ஆனா இன்றைக்கு இதுகாரும் ஆன்மீகம் என்ற பெயரால, மதங்கள் என்ற பெயரால பேதப்படுத்தி வந்துட்டோம். உண்டா இல்லையா? ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரே மதத்துல, இந்து மதத்துக்குள்ளாகவே சைவர்களும் வைஷ்ணவர்களும் ஒருத்தர் என்ன செய்தார்? கொண்டு குவித்தார்கள். கதையெல்லாம் தெரியும். ஒரே மதத்துக்குள்ள உள்பிரிவு, அது சிவம் கடவுளா பெருமாள் கடவுளா அப்படிங்கிற சண்டை. இப்படி ஒவ்வொரு மதத்திலும் இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்குள்ளும் உள்பிரிவுகள், மத சண்டைன்னு சொல்றோம். அத்தகைய மத உணர்வு டேஷ், அத்தகைய மத உணர்வு நம்ம மனசுல கூடவே கூடாது. அத்தகைய மதம் நமக்கு தேவையில்லை. அத்தகைய மதமே தேவையில்லைன்னு சொல்லல. அத்தகைய, எத்தகைய, சிவனா பெருமாளான்னு கேட்கிறாங்க இல்லையா, அத்தகைய. நான் சொல்ற இடத்துக்கு புரிஞ்சுட்டீங்களா? தவறா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தவறா வெளியில போய் சொல்லுவீங்க. அத்தகைய மதம் வேண்டாம். ஒரு காலத்துல மதம் என்பது வாழ்க்கையின் வழிகாட்டி என்று சொல்லப்பட்டது. தி வே ஆஃப் லைஃப் இஸ் ரிலிஜியன். ஆனா இன்னைக்கு என்ன வழிகாட்டுது? நீ அந்த மதத்துக்கான அடின்னு சொல்றதுக்கு தான் வழிகாட்டுது. அப்படித்தானே? நீ அந்த மதம் அவன் இருக்கக்கூடாது, அடி. அது மதம் அல்ல, அது வழிகாட்டி அல்லவே. மதம் அதனுடைய மதத்துவத்தை இழந்துருச்சு. இப்ப நமக்கு மதம் வேண்டாம், மதத்துவம் வேண்டும். அது என்ன மதத்துவம் அப்படின்னா, மதத்துல என்ன சொல்லியிருக்கு? உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக. யாராவது நேசிக்கிறோமா? அதான் மதத்துவம். மதத்துவம் என்பது உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நீ நேசிப்பாயானால், அது என்ன? நான் என்ன நேசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு பசிச்சுன்னா நான் சாப்பிடுவேன், எனக்கு துணிமணி வேணும் தான் வாங்கிக்கிறேன். அதுக்கு அர்த்தம், என்னுடைய உணர்வுகளை நான் மதித்து அந்த உணர்வுகளை சமன் செய்வதற்கு சில பல பொருள்களை தேடுவது போல, சில மனித உறவுகளை தேடுவது போல அவனுக்கும் அதுபோல உணர்வுகள் இருக்கிறது என்று கருதி அவன் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து ஒத்தும் உதவியும் அவனுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்வதற்கு நாம இசைவாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன நான் நேசிப்பது போல நான் பிறரையும் நேசிக்கிறேன். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள். மாமியார் உடைச்சா மருமகள் உடைச்சா ஒரே குடம் தான். அவ ஏன் மாறுது? அந்த மாமியாருக்கு ஒரு உணர்வு, அல்லது அந்த மாமியார் என்ன நினைக்கிறாங்க? அவங்க உடைச்சிட்டா மண் குடம்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, அவங்க செய்த தவறு இல்லை. அதே உடைப்பு மருமகள் உடைச்சிட்டா பெரிய தவறு. வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன விஷயத்துல பார்க்கணும். அப்படி இல்லை. உன்னை நேசிப்பது போல என்று சொன்னா, நீ உடைச்ச குடம் மண் என்றால் அவள் உடைத்த குடமும் மண். அதான் நீ செய்வது குற்றம் இல்லை என்றால் அவர்கள் செய்வதும் குற்றம் இல்லை. இன்னைக்கு நாம செய்த தவற நியாயப்படுத்துறோம். அப்ப அவங்க செய்த தவறுலயும் ஒரு நியாயம் இருக்கும். பின்லேடன் செய்ததுல ஒரு நியாயம். யார் பின்லேடன்? ஒசாமா பின்லேடன் யாரு? என்ன பேரு? தீவிரவாதி. அவன் தீவிரவாதி அல்ல. பகத்சிங் யாரு? கப்பலோட்டி தமிழன் யாரு? யாருங்க? தியாகி. ஆஷ் துரை யாரு? ஆஷ் இவன் வாஞ்சிநாதன் யாரு? நமக்கு வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி. வாஞ்சிநாதன் நமக்கு தியாகி, வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி. இப்ப அவன் தியாகியா தீவிரவாதியா? அப்போ பின்லேடனும் தியாகி தான். ரஜீவ கொண்ட தனு, ரஜீவ கொண்டாங்களே தனு, அவங்க இலங்கை தமிழர்களுக்கு தியாகி, இந்தியனுக்கு தீவிரவாதி. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொருவருடைய செயலிலும் என்ன இருக்கு? நியாயங்கள் இருக்கு. நாம் அதை குற்றமாக பார்க்கிறோம், குறையாக பார்க்கிறோம்.
ஆனா உண்மை உணர்வு பெற்றவருக்கு அது அவருடைய தர்மம், அதை செய்யறார். அர்ஜுனன் கொலை செய்தால் தர்மங்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனுடைய கொலையை தர்மம்னு சொல்லியிருக்கு. அப்படித்தானே கீதை சொல்லுது. இப்ப கொலை தர்மமா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் குத்தி கொண்டு வரலாமா? அப்போ இடத்துக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு, அதனுடைய விளைவுகளுக்கு தக்கவாறு நமது செயல் தர்மம் அல்லது அதர்மம். இப்படி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கண்ணு இனி யாரையும் குறையா பார்க்காது, குற்றமா பார்க்காது. நத்திங் இஸ் ராங். ஒரு கால் ஒசாமா பின் லேடன் தீவிரவாதி என்றால் இப்ப இருக்கிற அமெரிக்கன் யார்? அவன் ஒபாமா, அவனும் தீவிரவாதி தான். இவன் தீவிரவாத செயலுக்கு அவனுடைய தீவிரவாதம் தூண்டிற்று. ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் அவனை கொலை செய்ய இன்னொரு விஷயம் தூண்டுகிறது. இப்படி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அமைதியாடுவீங்க. அப்படி நடக்குது, அப்படிதான் நடக்கும். அக்செப்டன்ஸ் வருது, அப்படிதான் இருக்கும். இல்லைங்க நேற்று அந்த கோபுரத்தை உடைச்சு 10,000 பேர் செத்துட்டாங்க, அப்படிதான் சாவாங்க. ஏன்னா அதுக்கு பின்னணி இருக்கு. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பின்னணி, ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்லை. காரியங்கள் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம், ஆனா அதனுடைய காரணம் என்ன? அந்த காரணத்தில் உன்னுடைய பங்கு என்ன? அதான் சாமிஜி கேட்பார். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற உயர்வுக்கும் தாழ்விற்கும், நல்லதுக்கும் கெட்டதற்கும் உன்னுடைய பங்கு என்ன கேட்கலாமா? அப்படி கேட்டீங்கன்னா நம்முடைய பங்கு அதுல இருக்குங்க. அதான் உபதேசத்துல சொல்றாங்க, நீ ஒருவன் தூய்மையாக போது பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதி தூய்மையாகிறது. ஏன்னா உன்னுடைய ஷேர் அங்க இருக்கு. நீ தீமை புரிகிற போது பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி தீமைக்கு உட்படுகிறது. இப்ப நாம தூய்மை ஆயிட்டா போதும், பிரபஞ்சம் என்ன ஆயிடும்? உலகம் என்ன ஆயிடும்? தூய்மை ஆயிடும். சரிதானா? ஏதோ அண்ணா ஹசாரே வந்து யாரையோ லஞ்ச ஊழல் எல்லாம் பேசுறாரு. இங்க இருக்கிற எல்லாரும் லஞ்சமும் ஊழலும் உள்ளவர்கள், என்னையும் சேர்த்து சொல்ல. ஒவ்வொருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? எப்படி கொலை செய்கிற வெறி இருக்கோ அது மாதிரி ஊழல் பேரு வழிகள் தான் நாம் அனைவரும். நமக்குள்ள ஒரு ஊழல் இருக்கு. முதல் ஊழலை கற்றுக் கொடுத்தது நம்ம பெற்ற தாய். தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் தாய்மார் தான். நீங்க தான் காரணம், உங்க அம்மாவும் நீங்களும். எங்க அம்மா எனக்கு ஊழல் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அடிக்கடி கடைக்கு போக சாவாங்க. எங்க அம்மாட்ட ஒரு நல்ல பழக்கம், 1 மணி நேரத்துக்கு என்ன கடைக்கு அனுப்புவாங்க. 2 வாட்டி போக, 3ஆவது வாட்டி முடியாதுங்க. இல்லடா நீ ஒரு கடலை மிட்டாய் வாங்கிக்க, ஒரு கடலை மிட்டாய் வாங்கி. அப்ப என்னாச்சு? ஊழல் எங்க ஆரம்பிச்சிச்சா இல்லையா? அதான். இப்ப நாம எல்லாரும் ஏதாவது ஒண்ணு செய்யணுமானா ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்க, அதான் ஊழல், வேற ஒண்ணும் இல்லை. அது பெரிய வடிவம் எடுக்குது. இப்ப இனி எந்த பிரதிபலனும் எதிர்பாராது வாழ முடிந்தால் நம்மிடம் ஊழல் இல்லை. அந்த ஊழலை போக்க முடியுமான்னு பாருங்க, எவ்வளவு கடினம்னு தெரியும். அப்போ இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். நாம அமைச்சர் ஆகல, ஆகவே லஞ்சம் வாங்கல. உண்மை தானே? அமைச்சர் ஆனா லஞ்சம் வாங்க. அவன் ஏன் அவனை பத்தி பேசுவானே? உன்னிடம் இருக்கிற லஞ்ச லாவண்யங்களை, உன்னிடம் இருக்கிற அதர்மங்களை மட்டுமே போக்குவதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு, அவசியமும் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஆன்மீக சிந்தனை. ஆன்மீகங்கிறது அது ஏதோ கடவுளை பண்ணி பூஜை பண்றதெல்லாம் இல்லை. நான் எனக்குள்ள ஒரு தர்மம் நடக்குது, அறம் திகழ்கிறது, நான் அறத்துக்கு உட்பட்டு வாழ்றேன் அப்படின்னு வரணும். ஆனா அப்படி உட்படுவதற்கு அவ்வளவு எளிதல்ல. அறம் அவ்வளவு சீக்கிரம் இயல்பா வராது. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, இறை உணர்வும் அறநெறி, வேற வழி இல்லை. அப்போ உண்மையில் இங்க இருக்கிற நாம ஒவ்வொருவரும் அறம் நின்று வாழ வேண்டும், அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று மனசுல நினைத்தாலும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா அது இயல்பா வரணுமானா என்ன வேணும்? இறை உணர்வு வேணும். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இதை புரிஞ்சுக்கிட்டு ஆகவே அந்த இறைத்தன்மை உணர்வதற்கு முயற்சி பண்ணணும். அதை உணர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற தடுப்புகள் என்ன என்று கண்டுபிடிக்கணும்.
அந்த தடுப்புகளை விளக்கணும். அந்த தடுப்புகளை விளக்கினாலேயே போதும், உணர்வு கிடைச்சிரும். நேற்று கூட சுச்சமாக ஒன்று ரெண்டு சொன்னோம். இனியும் நம்ம சிந்திக்கிற போது நினைவுக்கு வரக்கூடிய கருத்துக்கள், அந்த இறைத்தன்மையை உணர விடாமல் எது தடுத்துட்டு இருக்கு, அதை எவ்வாறு அகற்றுவது என்பது பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கலாம்.